பழவன். அத்தியாயம் 18. நாட்கள் விரைய ஆரம்பித்தன. கொஞ்சம் கொஞ்சமாக செங்கோடனின் முழு நம்பிக்கைக்கு உரியவனாகிவிட்டான் அமுதன். எந்நேரமும் அவனோடே இருக்க ஆரம்பித்தான். அமுதனை நம்பி சில பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு அவ்வப்போது ஓய்வெடுக்க ஆரம்பித்தான் செங்கோடன். இதற்காகவே காத்திருந்த அமுதன் செங்கோடனின் படையிலிருந்த முந்தைய சோழ வீரர்களோடு நெருக்கமாக பழக ஆரம்பித்தான். ஆரம்பத்தில் அவனை விட்டு ஒதுங்கியே இருந்த வீரர்கள் நாளாக நாளாக அவனது பேச்சில் நடத்தையில் மயங்கினர். அவனை மரியாதையோடு நடத்தினர். தங்களின் நலனிற்காக பாடுபடுபவன் என்ற எண்ணத்தை அவர்கள் மனதில் ஆழமாக விதைத்தான் அமுதன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சோழத்தை பற்றி அவர்களிடம் பேசினான். சோழிய வரையனை பற்றி பெருமையாக பேசினான். தமது தந்தையான ஏனாதி கிள்ளியின் வீரத்தை பற்றி அவர்களிடம் கேட்டறிந்து மகிழ்ந்தான். தான் அவருடைய மைந்தன்தான் என்பதை மட்டும் எவரிடத்தும் கூறவே இல்லை. பெயரிடப்படாத ஒரு தலைவனாக அவர்களின் மத்தியில் மாறிப்போனான் அமுதன். இதுவரை நிலத்திலேயே தனது திறமைகளை காட்டிக் கொண்டிருந்த அமுதனுக்கு கடலில் மிதக்கும் கலத்திலும் சமயத்தில் முட்டியளவு மூழ்க வைக்கும் கடல் அலைகளுக்கு நடுவேயும் எப்படி விழாமல் நின்று தாக்குதல் நடத்த வேண்டும் என்பதையும், ஒரு கலத்தின் பாய்மர கயிற்றை பிடித்தபடியே அதிலிருந்து அடுத்த கலத்திற்கு எப்படி தாவுவது என்ற பயிற்சியையும் அந்த வீரர்கள் அமுதனுக்கு கற்றுத்தந்தனர். கடுமையான பயிற்சிகளின் காரணமாக உடலையும் மனதையும் உறுதியாக்கி கொண்டான் அமுதன். ஒரு பக்கம் வீரர்களின் மத்தியில் அமுதனின் செல்வாக்கு உயர்ந்து கொண்டே போக, அதுநாள் வரை உபதளபதியாக இருந்த கார்கோடனின் செல்வாக்கு குறைந்து கொண்டே போனது. தளபதியான செங்கோடனும் முன்பு போல கார்கோடகனை எந்த ஒரு வேலைக்கும் கருத்தும் கூட கேட்பதில்லை என்றாகி போக கடும் மன உளைச்சலுக்கு ஆளானான் கார்கோடகன். தேவையில்லாமல் வீரர்களிடம் எரிந்து விழுந்தான். அவர்கள் செய்யும் சிறு தவறுகளுக்கு கூட கடுமையாக தண்டனை கொடுத்தான். வீரர்கள் நாளடைவில் அவனை வெறுக்க தொடங்கினர். இது பற்றி தளபதி செங்கோடனிடம் முறையிடுவது என முடிவெடுத்து ஒன்றாக இணைந்து செங்கோடனிடம் சென்றனர். அவர்கள் தளபதியை சந்திக்க சென்ற அந்த நேரத்தில் தளபதியோடு அமுதன் வேறொரு விஷயமாக பேசிக்கொண்டிருந்தான். இவர்களை கண்டதும் செங்கோடன் முகம் மாறினான். என்ன இது, அத்தனை பேரும் கூட்டமாக? இது நமது நியதிகளை மீறக்கூடிய ஒன்று என்பது தெரியாதா உங்களுக்கு? கோபமாக கேட்டான் செங்கோடன். தெரியும் தளபதியாரே, ஆனால் தங்களை நேரில் சந்தித்து ஒரு விஷயத்தை பற்றி பேசி முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம். வேறு வழி தெரியவில்லை, அதுதான் நேரில் வந்துவிட்டோம் என்றான் வீரர்களின் கூட்டத்தில் ஒருவன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உபதளபதி கார்கோடகன் மூலமாகத்தான் என்னிடம் வரவேண்டும் என்பதுதானே இங்கு நியதி என்று கேட்டான் செங்கோடன். பிரச்சனையே அவர்தான் எனும் போது நியதியை எப்படி கடைபிடிப்பது தளபதியாரே கேட்டான் அந்த வீரன். என்ன பிரச்சனை, சுற்றி வளைக்காமல் கூறுங்கள் என்றான் செங்கோடன். வீரர்களும் கூற ஆரம்பித்தனர். தேவையில்லாமல் கடுமையாக தண்டிப்பதை சுட்டி காட்டினர். அவசியமான விஷயங்களை கூட அனுமதிக்க மறுப்பதை கூறினர். தான் தோன்றித்தனமாக செயல்படுவதை சுட்டி காட்டினர். வழக்கமான நியதிகளை அவருக்கு ஏற்றார் போல மாற்றிக்கொள்கிறார் என குற்றம் சுமத்தினர். நம்பவே முடியவில்லையே, கார்கோடகனா இப்படி? இத்தனை காலம் என்னோடு இருந்தும் எனக்கு அடுத்த நிலையில் இருந்தும் ஏன் இப்படி செய்கிறான் என தனக்குள்ளேயே தடுமாறி போனான் செங்கோடன். இது இப்படியே விடக்கூடாது, தமது பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் இது என்பதை புரிந்து கொண்டான். கார்கோடகனை உடனே இங்கு வர சொல்லுங்கள் என அங்கிருந்த தமது பிரத்யேகமான வீரர்களிடத்தில் கூற அவர்களும் அவனை அழைத்து வர விரைந்தனர். நான் போய்விட்டு பிறகு வருகிறேன் தளபதியாரே என எழுந்தான் அமுதன். ஏன், என்னவாயிற்று? நீ இரு, உன்னோடு பேச வேண்டியுள்ளது என்றான் செங்கோடன். பேசலாம் ஐயா, ஆனால் பிறகு பேசலாம். கார்கோடகன் வயதிலும் அனுபவத்திலும் என்னிலும் மூத்தவர். அவர் பற்றிய ஒரு புகாரை இவர்கள் கொண்டு வந்துள்ளார்கள் தங்களிடம். நீங்களும் விசாரிக்க அவரை அழைத்து வர கூறிவிட்டீர்கள். இதற்கு மேல் நான் இங்கிருப்பது தவறு. என் முன்பு அவர் விசாரிக்கப்படுவதை அவர் விரும்பவும் மாட்டார். அது நன்றாகவும் இருக்காது என்றான் அமுதன் பணிவாக. அடுத்தவர் நிலையில் இருந்தும் எப்படி உன்னால் மட்டும் யோசிக்க முடிகிறது அமுதா என கேட்டு ஆச்சரியமாக பார்த்தான் செங்கோடன். நாம் எல்லோருமே உணர்வுள்ள மனிதர்கள்தானே தளபதி. என்னுடைய இருப்பு நிச்சயமாக அவருக்கு வலியை உண்டாக்கும். கூடவே இதற்கு இன்னொரு காரணமும் உண்டு என்று அமுதனை இன்னும் வியப்போடு பார்த்தான் செங்கோடன். அது என்ன அத்தனை முக்கிய காரணம்? பல ஆண்டுகளாக அவர் உங்களோடு இருக்கிறார். உங்கள் இருவருக்கும் மட்டுமே தெரிந்த நிர்வாக ரகசியங்கள் பல இருக்கலாம். அதை நான் இருக்கையில் நீங்களோ அவரோ வெளிப்படையாக பேசிவிட முடியாதல்லவா? விசாரணை என்ற பின் எதை பற்றி பேச வேண்டி இருக்கும் என்பதை எவருமே உறுதியாக கூற முடியாதல்லவா?
அதனால் நான் இங்கு இருக்கும்போது அவரை விசாரிக்கும்போது உங்களுக்கும் சில இடைஞ்சல்கள் வரக்கூடும். சிறு தயக்கம் கூட என்னால் உங்களுக்கு ஏற்படுவதை நான் விரும்பவில்லை தளபதியாரே என்றான் அமுதன். அவனை மனதிற்குள்ளேயே பாராட்டி கொண்டான் செங்கோடன். நீ கூறுவதும் சரிதான். சரி, மாலை சந்திக்கலாம், போய் வா என செங்கோடன் உத்தரவிட அங்கிருந்து புறப்பட்டான் அமுதன். அவன் சென்றதும் எதிரே நின்றிருந்த வீரர்கள் கூட்டத்தை பார்த்தான் செங்கோடன். இதோ செல்கிறானே உபதளபதி அமுதன், இவன் எப்படி என்று கேட்டான் வீரர்களை நோக்கி. இவர் திறமையானவர், எங்களை புரிந்து கொள்பவர், சிறு பிரச்சனை என கூறினாலும் முன்னின்று தீர்ப்பவர். மொத்தத்தில் இவர் உங்களைப் போலத்தான் என்றான் ஒரு வீரன். மற்றவர்களும் அதனை ஆமோதித்தனர். அவர்களின் கருத்தை மனதில் குறித்து வைத்து கொண்டான் செங்கோடன். அமுதன் புறவியில் ஏறும் போதே எதிரில் வந்தான் கார்கோடன். எரிக்கும் விழிகளோடு அமுதனை முறைத்து பார்த்தான். தன்னுடைய வீரர்களை இவன்தான் தூண்டிவிட்டிருக்க வேண்டும். அதனால்தான் தனக்கு முன்பேயே வந்து தளபதியை சந்தித்து விட்டு போகிறான் போலும் என நினைத்து கொண்டான். நேராக தளபதியின் அருகில் சென்று வணக்கம் தெரிவித்தான். எதிரில் இருந்த ஆசனத்தில் அமர்ந்தான். வர சொன்னதாக தகவல் வந்தது தளபதியாரே, உடனே புறப்பட்டு வந்துவிட்டேன் உங்களை காண என்றான். உன்மேல் புகார் வந்துள்ளது கார்கோடகா, அதனை விசாரிக்கத்தான் வர சொல்லியிருந்தேன். எனவே நீ எழுந்து போய் அந்த பக்கமாக நில். குற்றம் சாட்டப்பட்டவர் அமர்ந்து கொண்டு பதில் சொல்வது முறையல்ல என செங்கோடன் கூற அவமானத்தில் முகம் சிரித்தான் கார்கோடன். எழுந்து போய் வீரர்களுக்கு எதிர்பக்கமாக நின்று கொண்டான். என்ன புகார் கூறப்பட்டது என் மேல் என்பதை நான் அறிய வேண்டும். எவர் கூறினார் என்பதும் தெரிய வேண்டும். அதற்கு எனக்கு உரிமை உண்டு என்றான் கார்கோடகன் கோபமாக. வீரர்களே, இப்போது கூறுங்கள், பயப்படாமல் கூறுங்கள், நான் இருக்கிறேன் இங்கு என செங்கோடன் கூற வந்திருந்த வீரர்களும் முன்பு போலவே அனைத்தையும் கூறினர். இதற்கு உனது பதில் என்ன கார்கோடகா என்று கேட்டான் செங்கோடன். சில சமயங்களில் கடுமையான முடிவுகளை எடுக்க வேண்டிய நிர்பந்தம் உண்டு என்பதை நீங்களும் அறிவீர்கள் தளபதியாரே. இவர்களுடைய புகாரை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. வேண்டுமென்றே ஒன்றுமில்லாத விஷயத்தை பெரிதாக்குகின்றனர் என்றான் கார்கோடகன். அது சரி, இத்தனை காலம் இல்லாமல் இப்போது மட்டும் கூறுகிறார்கள் எனில் உன்மேல் ஏதேனும் தவறுள்ளதா என்பதையும் விசாரித்தே ஆக வேண்டிய அவசியம் உள்ளதே கார்கோடகா. காரணமே இன்றி இவர்களும் புகார் கூற வேண்டிய அவசியமே இல்லையே. காரணம் உண்டு தளபதியாரே. இவை அத்தனைக்கும் காரணம் அந்த அமுதன்தான். அவன்தான் இவர்களை தூண்டிவிட்டுள்ளான். தேவையில்லாத சலுகைகளை இவர்களுக்கு வழங்குகிறான். இவர்களின் தலைவன் போல செயல்படுகிறான். நீங்களும் அவனை தலை மீது தூக்கி வைத்து கொண்டுள்ளீர்கள் என்பதால் இவர்கள் என்னை மதிப்பதே இல்லை. அவனால்தான் என் மீதே புகார் அளிக்கும் அளவிற்கு இவர்களுக்கு தைரியம் வந்துள்ளது என்று கோபத்தில் வார்த்தைகளை இறைத்தான் கார்கோடகன். உனக்கும் உனது கீழிருந்த இந்த வீரர்களுக்கும் இடையேயுள்ள பிரச்சனையில் தேவையே இன்றி அமுதனை இழுக்கும் அவசியம் என்ன வந்தது கார்கோடகா? அவசியம் இருக்கிறது தளபதியாரே. நான் ஒருவன்தான் தடையாக இருக்கிறேன் இவர்களுக்கு. இவர்கள் பொறுப்பின்றி பணி செய்வதை உங்களிடம் கூறவும் அதனை திருத்தவும் நான் ஒருவன்தான் இருக்கிறேன். அதனால்தான் நான் வந்து கூறும் முன்பு இவர்கள் வந்து இங்கு நிற்கிறார்கள் உங்கள் முன்பு என்றான் கார்கோடகன். மிக சரியாக சொன்னாய் நீ. முதலில் நீ வந்திருக்க வேண்டும் என்னிடத்தில். நமது நியதிகளை அவர்கள் வேண்டுமென்றே மீறுகிறார்கள் எனில் அதற்கு காரணம் அமுதனின் தூண்டுதல் எனில் நீயே வந்திருப்பாய் முதலில். ஆனால் இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்னிடம். ஏதோ ஒன்றை மனதில் வைத்துக்கொண்டு நீ செய்த தவறுகளுக்கு அமுதனை பொறுப்பாளியாக்க நினைக்கிறாய், சரிதானே என்றான் செங்கோடன். இல்லை, நானே அனைத்தையும் சரி செய்து விடலாம் என்று நினைத்தேன் என கார்கோடகன் முடிக்கும் முன்பு, எனில் நான் எதற்கு இங்கே இருக்கிறேன்? நீயே அனைத்திற்கும் முடிவெடுக்க போதும் என்றால் தளபதி என்ற பதவியே இங்கு தேவையில்லையே கேட்டான் செங்கோடன் சிரித்தபடி. அந்த சிரிப்பு கார்கோடகனுக்கு மேலும் கோபத்தை வரவழைத்தது. உங்களின் இருப்பை நீங்கள் சரியாக செய்திருந்தால் நான் சில முடிவெடுக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது தளபதியாரே என்ற கார்கோடகனை அமைதியாக திரும்பி பார்த்தான் செங்கோடன். அப்படியா? சரி, இனிமேல் எனது பணியை சிறப்பாகவே செய்து விடுவோமா? உன்மேல் கூறப்பட்ட புகாரை உனது வார்த்தைகளே ஒப்புக்கொள்கின்றன. என்னை கலக்காமல் நீயே முடிவெடுத்திருக்கிறாய் என்பதையும் நீயேதான் கூறினாய். இந்த வீரர்களிடம் நீ நடந்து கொண்ட முறை தவறாகவே இருக்கும் என்பதையும் உனது இப்போதைய நடவடிக்கைகளே உறுதி செய்கின்றன. முதலில் அமுதன் மேல் பழி சுமத்தினாய், இப்போது என் மீது. ஆக உனது தவறுகளை மறைக்கிறாயே தவிர மறுக்க முடியவில்லை உன்னால். எனவே இதற்கு மேலும் உன்னை இங்கு வைத்திருப்பது முறையாக இருக்காது. இங்கிருக்கும் எல்லா பொறுப்புகளிலிருந்தும் உன்னை விடுவிக்கிறேன் இக்கணமே. இந்த பாதுகாப்பு பிரிவு வேளக்கார படைப்பிரிவுக்கும் உனக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்லை.
நாளை காலையில் நீ புறப்பட்டு நகரத்து பயிற்சி படையின் உபதளபதியாக பொறுப்பேற்றுக்கொள். அங்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் வீரர்களுக்கு தேவையான பயிற்சிகளை அளிக்கும் பணியில் ஈடுபடு. அங்கிருக்கும் நிர்வாகிக்கு நான் தகவல் அனுப்பிக் கொள்கிறேன். இப்போது நீ போகலாம் என்றான் செங்கோடன். இது தவறான முடிவு. இதனை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உங்களின் விசாரணையில் நீதி இல்லை. நான் முதன்மை தளபதியான சாமுண்டரிடம் முறையிடுவேன் என கத்தினான் கார்கோடகன். தாராளமாக முறையிடலாம். உனக்கு உரிமையுண்டு. ஆனால் அதற்கு முன்பு தளபதிக்கு எதிராக செயல்பட்டு கீழிருந்த வீரர்களை துன்புறுத்தினாய் என்ற வழக்கில் உன்னை கைது செய்து சிறையில் அடைக்கும் அதிகாரம் எனக்கும் உண்டு என்பதை ஒரு முறை நினைவுபடுத்துகிறேன். இத்தனை காலம் என்னோடு இருந்தாய் என்ற ஒரு அனுதாபத்தில்தான் உன்னை நகர பிரிவிற்கு மாற்றல் செய்தேன். கொடுக்கப்பட்ட இந்த ஒரு வாய்ப்பை மறுத்தால் சிறைக்கு செல்ல தயாராகிவிடு. எப்போது தலைநகரிலிருந்து விசாரணைக்கு அழைக்கிறார்களோ அப்போது உன்னை அங்கு அனுப்பி வைப்பேன் என்று செங்கோடன் கண்டிப்பாக கூற அதிர்ந்து போனான் கார்கோடகன். இதற்கு மேல் கோபப்படுவதும் விவாதிப்பதும் தனது வாழ்க்கையே முடித்துவிடும் என்பதை புரிந்து கொண்டான். இப்போதைய தேவை பதவியோடு வெளியில் இருப்பதுதானே தவிர கைதியாக சிறையில் இருப்பது அல்ல. தனக்கென்று ஒரு நேரம் வரும், அப்போது பார்த்து கொள்ளலாம் என தனக்குள் முடிவெடுத்தான் கார்கோடகன். தளபதியாரே, உங்களின் உத்தரவிற்கு என்றுமே நான் கட்டுப்பட்டவன்தான். இன்றைக்கும் கட்டுப்படுகிறேன். நாளையே புறப்படுகிறேன் நகர்படையில் பணிபுரிய. என்றைக்காவது ஒரு நாள் என்னை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். வருகிறேன் என்றவன் அங்கிருந்து வேகமாக வெளியேறி தனது புறவியில் ஏறி மறைந்தான். அவன் செல்வதை பார்த்து வாய்விட்டு சிரித்தான் செங்கோடன். அதை கண்டு வீரர்களும் சிரித்தனர். அவர்கள் பக்கம் திரும்பினான் செங்கோடன். வீரர்களே, ஒரு விஷயத்தை நீங்களும் நினைவில் நிறுத்துங்கள். கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்வதுதான் நமது கடமை. அதில் சிறிது தவறினாலும் நான் பொறுத்து கொள்ள மாட்டேன். எதிரிகள் படையெடுத்து வந்தால் முதலில் அவர்களை எதிர்கொள்ளப் போவது நமது படைப்பிரிவுதான். அதே போல ஈழமானது எவர் மீதாவது படையெடுக்க நினைத்தால் நாம் அனுமதித்தால் மட்டுமே கடலில் இறங்க முடியும். அதனால்தான் அரசர் மற்றும் முதன்மை தளபதி தவிர வேறு எவருக்குமே நாம் கட்டுப்பட வேண்டிய அவசியமில்லை. எனில் எத்தனை பொறுப்பானதோர் பணியில் நாம் வைக்கப்பட்டுள்ளோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். விருப்பு வெறுப்பு ஏதுமின்றி ஈழ தேசம் காக்கும் கடமை மட்டுமே நம்முடையது என்பதை நெஞ்சில் நிறுத்துங்கள். நாளை முதல் உங்களுக்கான உபதளபதியாக அமுதனை நியமிக்கலாம் என எண்ணுகிறேன். அதற்கு முன்பு உங்களது கருத்தையும் அறிய எண்ணம் என செங்கோடன் கூறி முடிக்கும் முன்பு, வரவேற்கிறோம் வரவேற்கிறோம், அருமையான முடிவு, பொருத்தமான மனிதர் என பலரிடமிருந்தும் குரல்கள் எழும்ப, நல்லது, உங்களது உணர்வுகளை மதித்து அவனையே உங்களுக்கான உபதளபதியாக நியமிக்கிறேன். அதே சமயம் ஒரு சிறு தவறு ஏற்படினும் நீங்களும் பொறுப்பாளர்கள் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். இப்போது புறப்படலாம் என்று செங்கோடன் உத்தரவிட, தளபதி செங்கோடன் வாழ்க வாழ்க என்ற கோஷங்களுடன் வீரர்கள் விடைபெற்றனர். மிக சரியானதோர் முடிவினைத்தான் எடுத்திருக்கிறோம் என்ற திருப்தியோடு செங்கோடன் உள்ளே செல்ல, இந்த முடிவு எத்தனை பெரியதோர் விளைவினை ஈழத்திற்கு உண்டாக்கப் போகிறது என்பதை அறிந்த விதி மட்டும் கவலைப்பட்டது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.